மகாராஷ்டிராவில் நடந்தது. பம்பாய்க்கும் சரி, அந்த பல்வேறு கார்பரேஷனுங்க கிட்டத்தட்ட ஒரு 87 அந்த இடங்கள் போட்டி போட்ட எதிர்கட்சிகளினுடைய அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டன அல்லது அவர்கள் போட விடவில்லை. அப்போ அந்த இடங்களிலெல்லாம் அன்னபோஸ்டா யாரும் போட்டியிடாமல் பாஜகவும் பாஜகவை சேர்ந்த இந்த ஏக்நாத் ஷிண்டே கூட்டமும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அங்க உள்ள அந்த மக்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை அவர்கள் எடுத்து விட்டார்கள். கரெக்ட். பாஜகவும் அவர்களை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு தேர்தல் கமிஷனோடு கள்ள கூட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், நேரடியான கூட்டு. போதுமான அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையில் உள்ள இந்த கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இந்த எஸ்ஐஆர் குறித்து போதுமான எதிர்வினை ஆற்றவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே பல 10 ஆண்டுகள் இருந்தவங்க கூட திடீர்னு சாலைகளுக்கு வந்தாங்களா, அது போல எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். இதுதான் மக்கள் சக்தி. அது என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். கட்சிகளை தாண்டி அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள் என்றால் அது எந்த பாஜக இருந்தாலும் தூக்கி எறியப்படும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். மகாராஷ்டிராவில் நடந்த பிஎம்சி தேர்தல் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு. இதற்கு மேல் இந்தியாவில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், வார்டு மெம்பர் எலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த விதமான தேர்தல் வந்தால் கூட அசையா சக்தியாக மாறி நிற்கக்கூடிய, ஒரு ஜெயண்டாக மாறி நிற்கக்கூடிய பிஜேபியை நீங்க எதுவுமே செய்ய முடியாது. இதற்கு முன்பு இவிஎம்ஐ பற்றி பேசினீர்கள், அதன் மீது சந்தேகத்தை எடுத்து காட்டினீர்கள். அப்புறம் ஓட் சோரிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் எஸ்ஐஆர்ங்கிற விஷயம் வெளியில் வந்தது. பட் மும்பையில் நடந்த, மகாராஷ்டிராவில் நடந்த இந்த திருட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, உலகத்திலேயே நடக்காத திருட்டு மகாராஷ்டிராவில் நடந்ததை நீங்க பார்த்தீர்கள். அனைத்துமே கேமராவில் பதிவான விஷயங்கள், ஒளிவுமறைவாக நடந்த விஷயங்கள் கிடையாது. பணபலம், ஆட்களுடைய பலம், அதிகார பலம் அனைத்துமே வச்சு பிஎம்சி தேர்தலை எந்த அளவில் சீர்குலைத்து விட்டார்கள் அதை நீங்க பார்க்க போறீர்கள். இதே விவகாரம், இதே முறைதான் நாளைக்கு தமிழ்நாட்டிலும் நடக்கும், கேரளாவிலும் நடக்கும், வெஸ்ட் பெங்காலிலும் நடக்கும். ஆளும் கட்சிகள், மாநில கட்சிகள் என்ன செய்கிறார்கள்? எந்த விதமான எதிர்ப்பை தெரிவித்தீர்கள்? தமிழ்நாட்டில் நடைபெற்ற எஸ்ஐஆரில் 93 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதற்கான இம்பாக்ட் எந்த அளவில் இருந்திருக்கணும்? எந்த அளவில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய ரியாக்ஷன் எந்த அளவில் வந்திருக்கணும்? இன்னைக்கு விஜய் அவர்கள் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அல்ல, விஜய் அவர்களுடைய பேரை எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் தனியாக நிற்கிறது. ஆனால் இந்த 93 லட்சம் வாக்காளர்கள் இப்படி நீக்கப்பட்டார்கள், இதற்கான இம்பாக்ட் என்ன என்கிற விஷயத்தை யாரும் எடுத்து வைக்கவில்லை. மகாராஷ்டிராவில் அந்த இங்க் போடுவார்கள் இல்லையா, 30 நொடிகளுக்குள்ள அந்த இங்கை அழிக்க முடியும். அதுவும் சாதாரணமான சானிடைசர், டெட்டால் சானிடைசரை வச்சு நீங்க அழிச்சிடலாம். இதை பற்றி ஒரு விசாரணை கமிஷனை நாங்க அமைக்க போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட். தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆட்சியும் பிடித்து விட்டார்கள். இப்போ மகாராஷ்டிராவில் ட்ரிபிள் என்ஜின் கி சர்க்கார், 30 ஆண்டுகளாக உத்தவ் தாக்கரே சிவசேனா, ஒரிஜினல் சிவசேனா கையில் இருந்த அந்த இடம். அங்க வந்து போன மக்களை நீங்க பார்த்தீர்களா? மக்கள் பணத்திற்காக வரவில்லை, தானாக வந்த கூட்டம் அது. பிஜேபி வீட்டுக்கு வீடு 3000 ரூபாயை கவர்ல மடிச்சு கொடுத்த காட்சிகள் வெளிவந்தது. எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. பிஜேபியினர்கள் பண பட்டுவாரா செய்து கொண்டிருக்கும் போது அங்க தருமடி கொடுத்த
காட்சியெல்லாம் ரெக்கார்டில் வந்திருக்கு. அவர்கள் மீது வழக்கு கூட போடவில்லை. இதை தாண்டி அங்க மிக்சர் கிரைண்டர், பிரஷர் குக்கர், இது போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை இலவசமாக கொடுத்த பிஜேபி நாளைக்கு தேர்தலாம் இன்னைக்கு பெண்களுடைய அக்கௌண்ட்ல 3000 ரூபாய் போட்டிருக்காங்க டைரக்டாக அரசாங்க சார்பாக. இத்தனை விஷயங்கள் நடந்த பின்பு கூட, ஒரு ரிசல்ட் வெளிவந்ததுக்கு பின்பு கூட, தமிழ்நாடாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இல்ல மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், யாருமே எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காததற்கான காரணம் என்ன? அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒரு விஷயத்திற்கு ஒரு அண்டர் டேபிள் ஒப்புதலை போட்டு விட்டார்களா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாங்க நிக்க மாட்டோம் என்று. அப்போ இந்தியாவில் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் என்பதை தாண்டி இந்தியாவில் ஒரே நாடு ஒரே அரசியல் கட்சி தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவிற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒப்பந்தம் போட்டுவிட்டதா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். மகாராஷ்டிராவில் நடந்த தில்லுமுள்ளு தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்கிற அந்த கேள்வி, இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்பவே ஒரு சீரியஸான இஷ்யூ மும்பையில நம்ம பார்த்த அந்த செய்தியெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்ல, எந்த அளவில் அங்க திருட்டு நடந்திருக்கு, எந்த விதமான பதிலும் யாருமே கொடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கு, மற்ற அரசியல் கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்கள். தோர்த்து போன அரசியல் கட்சியான சிவசேனா அண்ட் மன்சே, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, அவங்களும் அமைதியாக தான் இருக்கிறார்கள். நாளைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பார்த்தீர்கள்ல 93 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சியும் எதுவும் பேசவில்லை. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவர்களும் வாயை திறக்கவில்லை. எப்படி இதை நீங்க பார்க்கிறீர்கள்? அப்போ பிஜேபி தான் அடுத்த ஆட்சியில் வரப்போகிறதா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன இந்த பின்னணியை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க இந்தியாவில். அதாவது பீகாரில் நடந்த தேர்தல், எஸ்ஐஆருடைய பின்னணியில் பீகாரில் நடந்த தேர்தலை பார்த்தோம். அந்த தேர்தல் அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு, சில நாட்களுக்கு முன்னால் அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு மோடி அந்த அறிவித்த அந்த விஷயம் வெளிப்படையாகவே இது ஒரு லஞ்சம்ங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு எல்லாராலும் பேசப்படுது. இங்க இங்கு கூட அளிக்கப்படுது. இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். கரெக்ட். அது அங்க இருந்து அது ஒரு மாநில தேர்தல்ங்கும் போது அப்படி இருந்தது. அதற்குமே பெரிய அளவிற்கு யாருமே ஒரு அதாவது குரல் கொடுக்கல. இப்ப இது நம்ம எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு கார்ப்பரேஷன் தேர்தல் தானே மகாராஷ்டிராவில் உள்ளங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனாலும் அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க, அதையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 87 அந்த இடங்கள் போட்டி போட்ட எதிர்கட்சிகளினுடைய அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டன, அல்லது அவர்கள் போட விடவில்லை. இன்னைக்கு இந்த மகாராஷ்டிராவில் நடந்தது, பம்பாய்க்கும் சரி, அந்த பல்வேறு கார்பரேஷனுங்க கிட்டத்தட்ட 80க்கும் மேல. அப்போ அந்த இடங்களிலெல்லாம் அன்னபோஸ்டா யாரும் போட்டியிடாமல் பாஜகவும் பாஜகவை சேர்ந்த இந்த ஏக்நாத் ஷிண்டே கூட்டமும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ அங்க உள்ள அந்த மக்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை அவர்கள் எடுத்து விட்டார்கள். கரெக்ட். அவனுக்கு அந்த ரைட்டே இல்லாம போயிட்டா. நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, நாங்க வைக்கிற ஆள் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும் பொழுது இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல்ல நடந்தது. இப்போ இதே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது எங்கேயுமே இப்படி நம்ம ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், குஜராத் தேர்தலில் நடக்கும் பொழுது அமித்ஷாவுக்கு எதிராக அப்ளிகேஷன் போடுவதற்கு, அதாவது ஆள் போனாலே அந்த ஆளை ஒரு காங்கிரஸ்காரங்க துணிஞ்சு போட்டாங்க, அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம் குஜராத்தில். அதுபோல இங்க மும்பையிலையும் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல அந்த அப்ளிகேஷன் போட விடலை. போட்ட இடங்கள்ல நிராகரிச்சிட்டாங்க, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சில இடங்கள்ல உள்ளுக்கே அலோவ் பண்ணல. அப்போ அவங்க போய் அதுல ஒருத்தர் கூட்டிட்டு போய் நம்ம ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் கூட்டு போய் பேசுறாரு வீடியோல எல்லாம். உடனே அந்த இவர் இருக்கிறாரு பம்பாயினுடைய அந்த சட்டசபையுடைய சபாநாயகர் என்ன சொல்றாரு, இந்த ஆளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள் அதை பூரா செக்யூரிட்டியை வாபஸ் வாங்குங்கிறாரு. ஒரு சபாநாயகர் சொல்றாரு. எதுக்கு என்ன காரணம்?
அவர் சொன்னது எங்களுடைய எதிர்க்கட்சிகளினுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அவருக்கு பின்னால் உள்ள செக்யூரிட்டி எல்லாம் வாபஸ் வாங்கன்னு மகாராஷ்டிராவுடைய சபாநாயகர் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு எந்த ரைட்டும் கிடையாது. போலீஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போ இதுதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலைமை. அடுத்தது நீங்க சொன்ன அந்த கோடிட்டு காமிச்ச விஷயம், வாக்களிச்சுட்டு வந்தா மைய அழிச்சிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி எத்தனை தடவை வேணாலும் வாக்களிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் திருப்பி வருது. இன்னொரு விஷயம், 3000 ரூபா வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு சாதாரண கவுன்சிலருடைய வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க? நாளை பின்னால பார்க்கலாங்க. இன்னைக்கு கை நிறைய 5 வீடு இருக்கு, 5 ஓட்டு இருக்குன்னா 15,000 ரூபா நமக்கு கிடைச்சிருந்தா இதுதானே எனக்கு இன்னைக்கு லாபம். நாளை எவன் வந்தா என்ன வராட்டா என்ன, கை மேல பலன் 15,000 ரூபா போட்டுருவோம். இப்போ இப்படியாக இந்த பாஜகவும் அவர்களை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷனோடு கள்ள கூட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், நேரடியான கூட்டு. இப்ப இதே கூட்டு தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா என்ன செய்ய போறோங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. நான் அதுக்கு முன்னால் இந்த எஸ்ஐஆரை பற்றி சொல்லி ஆகணும். எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் வந்து 97 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 26.9 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 3.98 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட், இங்க ஒரு பேர் இருக்கும், வெளியூர்லயும் பேர் இருக்கும், அல்லது அடுத்த இதுலயும் பேர் இருக்கும், அதனால அப்படி நீக்கிட்டாங்க. 66.4 லட்சம் பேர், கிட்டத்தட்ட என்ன சொல்றது 0.6 கோடி, 0.6 கோடி பேர் வந்து இடம்பெயர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இடம்பெயர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த இடத்துல இல்ல, அடுத்த தொகுதியில இருக்கலாம், அல்லது அடுத்த 4 வீடு 4 தெரு தள்ளி இருக்கலாம், ஆனா அவங்க அங்க இல்ல. நிச்சயமா வெளிநாடுலாம் போகல, வெளி மாநிலத்துக்கும் அவ்வளவு பேர் போகல. 66 லட்சம் பேர். சரி, அது ஒரு பக்கம். இன்றைக்கு நேற்றையோடு அந்த ஃபார்ம் 6ன்னு சொல்லக்கூடிய திருப்பியும் பதிவு பண்ணக்கூடிய விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய நாள் நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்று நாளோட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 13.3 லட்சம் பேர் தான் திரும்ப கொடுத்திருக்கிறாங்க. 66.5 லட்சம் பேரை வந்து நீக்கி இருக்கிறாங்க. 13.3 லட்சம் பேர் தான் திரும்பவும் ஃபார்ம் 6 தமிழ்நாட்டில் கொடுத்திருக்காங்கன்னா அப்போ மிச்சம் 53 லட்சம் பேர் என்னானாங்க, எங்க போனாங்க? சாகலை, செத்துறதுக்கு வேற இது இருக்கு. அப்போ டூப்ளிகேட்டும் இல்லைன்னா அப்போ இவர்கள் ஒன்று அந்த மக்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் திட்டமிட்டு நீக்கி இருக்க வேண்டும். இதான் 53 லட்சம் பேருக்கு 1/2 கோடிக்கு மேலேங்க 0.53 கோடி பேரை நீக்கிட்டாங்க. நம்ம அதுலயே பார்த்தோம், ஏற்கனவே ஹிந்து பத்திரிகையில சொல்லியிருந்தாங்க. நம்முடைய உதயநிதி ஐயா இருக்கிறாரு, அவருடைய அந்த தொகுதியில கூட கிட்டத்தட்ட எத்தனை 1 லட்சம் பேர் கிட்ட வந்து நீக்கி இருக்கிறதாக சொன்னாங்க. அப்போ இந்த நிலைமையில நாம, அதுவும் நாங்க குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம், இந்திய ஒற்றுமை இயக்கம், பேராசிரியர் யோகேந்திர யாதவ் தலைமையில இருந்து ஜூன் 24ஆம் தேதி பீகார்ல என்றைக்கு அறிவிக்கை கொடுத்திருந்தாங்களோ அன்றையிலிருந்து இதை நாங்க எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அன்றைய தினம் எந்த கட்சியும் இது குறித்து கவலைப்படலை, இந்த ஆபத்து குறித்து கவலைப்படலை. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, கீழே எங்களுக்கு அணிகள் இருக்கு, கிரவுண்ட்ல, அது உண்மைதான், கிரவுண்ட் லெவல்ல பூத் லெவல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, பீகார்ல எல்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு 0.53 கோடி, பீகார்ல இட் வாஸ் only 7%, இங்க 15.6%. 15 கிரவுண்ட்ல ஆட்கள் இருந்து கூட எதுவுமே பண்ண முடியல. 15.6% நீக்கியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு யார் அவங்க? ஏன்னா இதை இன்னொன்று ஒப்பிட வேண்டியிருக்கு. இன்றைக்கு திமுகவோட கூட்டணி ஜெயிச்ச இடங்கள்ல பல இடங்கள் 10,000, 15,000, 5,000, 25 இப்படி ஓட்டுகள்ல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா இத்தனை லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்கன்னா எதை நோக்கி நடந்திருக்கு? அப்போ யாருக்கு பதைவதைப்பு வரணுமோ அவர்களுக்கு பதைவதைப்பு வரல. சரி, அவர்களால செய்ய முடிஞ்சது கிரவுண்ட் லெவல்ல. ஆனா உண்மையில சும்மா சொல்லக்கூடாது, அந்த திமுகவுடைய ஆட்களும் கம்யூனிஸ்ட் ஆட்களும் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்கள் யாரும் வந்து எனக்கு வேலை செஞ்சதாக எங்கேயுமே தகவல் இல்லைன்னு வைங்க. அவ்வளவு பேர் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும்
இன்றைக்கு பாத்தீங்கன்னா 7% தாங்க வந்து மேற்கு வங்காளத்துல வந்து ஆமா. நீக்கியிருக்காங்க. அந்த அம்மா ரோட்ல இறங்கி வந்து என்னை அடிச்சு பாட்டில் தூக்கி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அவங்க வீரியமிக்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? 15% மேல அப்படிங்கும் பொழுது இங்க இந்த நிதானம், காந்தியம் இதெல்லாம் வந்து தேவைதான். ஆனால் ஒரு எல்லைக்கு உள்பட்டு எதிரி வந்து எல்லையை மீறி போயிட்டு இருக்கிறா. எலெக்ஷன் கமிஷனோட கைகோர்த்துட்டா. இன்றைக்கு இது அதிகமா போனா வந்து இடியை வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. அதிகமா போனா வந்து இன்றைக்கு பாருங்க எதிர்கட்சிகளை பூரா வந்து உன் கட்சியை உடைக்கிறதுக்காக, உன் கூட்டணியை உடைக்கிறதுக்காக, ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக இன்னொரு புதுசா வந்த ஒரு கட்சி தலைவனை கூட்டு போய் கையை முறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நாடகங்கள்லாம் நடக்கும்போது நீங்க சொல்வது போல தமிழ்நாட்டுல வந்து மிக ஆபத்தான நிலையில தான் இருக்கிறோம். ஆபத்தான நிலை. நான் வந்து நம்பிக்கை இழக்கல, ஆனாலும் ஆபத்தான நிலையில தான் இருக்கிறோம். இன்றும் நேரத்தோட முடிஞ்சுது. 18ஆம் தேதி ஜனவரி, பிப்ரவரி 17 தான் ஃபைனல் லிஸ்ட் போட போறாங்க. ஒரு மாதம். இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக என்ன நடக்கும்? இந்த அதிகாரிகள் அவர்கள் திருப்தியாக இருந்தால், மகிழ்ச்சி அடைந்தால் இது ஓகே, நீ வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நிராகரிப்பாங்க. இன்னும் அடுத்த ஃபேஸ்ல எத்தனாயிரம் பேரை சேர்க்க போறாங்க, நிராகரிக்க போறாங்க. முதல்ல நிராகரிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னை வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கல்ல, நேற்று வரைக்கும் அவங்களையும் நிராகரிக்கப்பாங்க தானே. அப்ப எத்தனை லட்சம் பேர் நிராகரிக்க போறாங்கன்னு தெரியாது. இது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க தெரியுமா, அவன் எத்தனை லட்சம் பேரை சேர்க்க போறான்னு தெரியாது. அது நமக்கு தகவல் இல்ல. கம்ப்யூட்டர்ல அது எப்படி இங்க இருந்து வந்து நீங்க விண்ணப்பம் கொடுக்க வேண்டாம், டெல்லியில இருந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து சேர்த்துடலாம் இல்லைங்களா? அப்போ அதற்கான அவங்க ஒரே ஒரு டாக்குமெண்ட், அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை? ஃபார்ம், அந்த இதுல உள்ள 13வது டாக்குமெண்ட் மட்டும்தான் தேவை. அதை வச்சு சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா ஆபத்து இன்னும் இரட்டிப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஏன் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல? ரூலிங் கவர்மெண்ட் டிஎம்கே எதிர்ப்பு தெரிவிக்கல. சரி, சின்ன சின்ன கட்சிகளுமே வாய திறக்கலையே. சீமான் போடுற கட்சியாக இருக்கட்டும், அல்ல திருமாவளவர்களாக இருக்கட்டும், எந்த அளவுல எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டுமோ அந்த அளவுல அந்த அக்ரிஷன் கிடைக்கல. நீங்க கட்சிகளை ரெண்டு பிரிவா பிரிக்கணும். ஐடியாலஜிக்கலா வந்து இன்றைக்கு பாஜகவுக்கு இந்தியா அலையன்ஸ்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகளே, பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இந்த சீமானை பத்தி நீங்க சொல்றதுனால சொல்றேன். சீமானுக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அவரு எத்தனை பேர் இருந்தாலும் 150 பேர் 200 பேர் இருந்தாலும் அவரு ஒரு ஆட்களை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இல்லை. ஆனா இந்தியா பிளாக்னு சொல்லக்கூடிய இந்த இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு காரணத்தையும் பார்க்கணும். இவர்கள் என்ன செய்திருக்க முடியும்? நிச்சயமா மேற்கு வங்காளம் மாதிரி போராடி இருக்க முடியாது. அதற்கு வந்து அது ஒரு வேற, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு காணொலியில சொன்னது போல அது ஒரு வேற ஒரு இனங்க. அது அந்த அம்மையார் இருக்காங்களே, அவங்க இறங்கி ரோட்ல இறங்கி முன்னால போயிட்டு இருக்கிறாங்க. எதை பத்தியும் போய் கவலைப்படாம இடி கையில உள்ள அந்த ஃபைலை பிடிங்கிட்டு வர்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப அப்படி இருக்கிற அந்த பிளட், அந்த போராட்டம் இருக்கு. அவங்க யாரு? புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி, எத்தனையோ ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு போராடி மல்லு கட்டி நின்று அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னு சொன்னா அதை விட கூடுதலான மிலிட்டன்சி, போர்க்குணம் இருக்கணும். அது உள்ளுக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க வரல, போராடக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அதனால அவங்க தொடர்ந்து அங்க போராட்டத்திலேயே இருக்காங்க. இங்க போராட்டத்தை கைவிட்டு ரொம்ப நாளாச்சு. நாம அதிகப்படியா போனா, நான் வந்து எங்களுடைய விவசாய அமைப்புல கூட நான் சொல்றேன், பல்வேறு போராட்டங்கள்லயும் பல்வேறு அமைப்புகள்லயும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். 10 மணிக்கு உள்ளுக்கு கைது பண்ணாங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவாங்களான்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அரஸ்டானா வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இல்லை, டூ ஆர் டைங்கிற போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த இதற்கு தமிழக மக்கள் இன்றைக்கு தயாராக இல்லை என்கின்ற நிலை வந்து விட்டதுன்னு தான் நான் பாக்குறேன். அதனால இந்த கட்சிகள் என்ன செய்தாலும் சரி. அப்ப நாளைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சாலும் எந்த எதிர்ப்பும் வராதுன்னு நீங்க சொல்றீங்களா?
இல்ல, அப்படி என்னால அறுதிட்டு சொல்ல முடியாது நீங்க சொல்றது போல. ஆனா ஒரு பூனையை கொண்டு போய் செவர்ல போய் பக்கத்துல நிறுத்தினா கூட வந்து ஃபோர்ஸா வந்து எதிர்த்து நிற்கும். பட் ஓட்சோரி விவகாரத்துல கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, இப்போ பிஎம்சி எலெக்ஷன், எல்லா இடத்துலயுமே எதிர்கட்சிகள் அமைதியாக தானே இருக்கு, டெல்லி உட்பட அமைதியா இருக்கு. வெறும் வார்த்தையாக சோசியல் மீடியால வந்து 2 லைன் எழுதுறது எதிர்ப்பு கிடையாது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ராகுல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளினுடைய தலைவர்கள், தலைவர்களுடைய குடும்பங்கள், எல்லா கட்சிகளினுடைய தலைவர்கள், வேணா கம்யூனிஸ்டுகள் வேணா உங்களுக்கு விதிவிலக்கா இருக்கலாம், எல்லா இடங்கள்லயும் அவர்களை ஊழலை செய்ய அனுமதித்து அந்த ஊழலை செய்ய அனுமதித்தனுடைய விவரங்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை வந்து எந்த நேரத்திலையும் வெளியிட்டு இருக்காங்க போது, அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போல வந்து இந்த இந்தியாவில் உள்ள கட்சிகள்லாம் வர வேண்டிய சூழல் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி எங்கெங்க போச்சு? எவ்வளவு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு, காணுமே. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு அவருக்கு பின்னால் இருந்தவங்க எல்லாம் எங்கெங்கயோ செதறிட்டாங்க. ஊழலுக்கு எதிராக நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம், காணவே இல்லை. அப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போராடிய பரம்பரை என்று சொன்னாலும், அதற்கு கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில் போராடிய பரம்பரை என்று சொன்னாலும், அதே மாதிரி திருமாவளவன் விசிகா இருந்தாலும், இன்றைக்கு இருக்க நிலையில் எந்த அளவிற்கு இவர்களால் திரட்ட முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு அனுபவம் கடந்த 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் இல்லை. அதைத்தான் நான் பாக்குறேன். மிகப்பெரிய போராட்டம்னு நடந்ததுன்னா வந்து அந்த பீச்சில் நடந்த அந்த போராட்டத்தை மாணவர்களும் இளைஞர்களும் தான் நடத்தினாங்க. விவசாயிகள் தான் டெல்லியில போராடினாங்க. தொழிலாளி வர்க்கம் மட்டும் தனியா போராடி இருக்கு. ஆனா பொதுமக்கள் மற்ற எல்லாரும் கட்சிக்காரங்க இணைஞ்சு போராட்டம் நடத்துறதாக இல்லை. எனவே இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு சிக்கலான கேள்வி. ஆனா போதுமான அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையில் உள்ள இந்த கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இந்த எஸ்ஐஆர் குறித்து போதுமான எதிர்வினை ஆற்றவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னும் நாளைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பின்னால கொஞ்ச நாள் தான் இருக்கு. பிப்ரவரி 17 வந்துட்டுன்னா அவ்வளவு லட்சம் பேர்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை. ரெண்டாவது தட் லாஸ் இஸ் லாஸ். ஆமா, அப்போ அவன் வந்து நீங்க எலெக்ஷன்ல வந்து நீ அடுத்தது என்ன பிரச்சனை வரும் தோழர் பின்னால பார்த்துக்கலாம். தோழர்களே, இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் வந்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டான், முதல்ல எலெக்ஷன்ல போட்டி போடுறதை நம்ம பத்தி பேசுவோம், பிரச்சாரம் பண்றதை பத்தி பேசுவோம்னு அப்படி போயிரும். இதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது, நாள் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கும். அதே தானே எஸ்ஐஆர்லயும் நாம இப்ப உண்மையிலேயே எஸ்ஐஆர் எதுக்குறவங்க எல்லாருமே எதுக்குற போராட்டத்தை விட எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டுன்னு தானே நாங்க கேட்டோம். முதல்ல போட்டு இல்லைன்னா உன் பேரை ரிமூவ் பண்ணிடுவான்னு சொன்னோம்ல. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை தான் அடுத்தாலையும் வரப்போகுது. முதல்ல சட்டசபையை முதல்ல பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் என்ன செய்ய? லாஸ்ட் இஸ் லாஸ்ட். ஒரு சிக்கலான நிலைமைதான், ஆபத்தான நிலைமைதான். ஆனாலும் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதைத்தான் நம்ம, அதாவது ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும். ஆனா மக்கள் வந்து என்றைக்குமே மக்களை எளிதாக எடை போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் நாடுகள்ல கூட, துனிஷியா போன்ற, எகிப்து போன்ற நாடுகள்ல கூட பர்தா போட்டுக்கிட்டு இருந்த, அமைதியாக இருந்த அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே பல 10 ஆண்டுகள் இருந்தவங்க கூட திடீர்னு சாலைகளுக்கு வந்தாங்களா. அது போல எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். இதுதான் வந்து மக்கள் சக்தி. அது என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். கட்சிகளை தாண்டி அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் என்றால் அது எந்த பாஜக இருந்தாலும் தூக்கி எறியப்படும். ரொம்ப ரொம்ப சரியான விளக்கமையா. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இது. 97 லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். இதை தாண்டி சேர்க்கக்கூடிய நம்பர்ஸ்களாக இருக்கணும், மற்ற எல்லாமே நீங்கள் பார்த்தீர்களா, பிப்ரவரி 17ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. ஆனால் அதுவரை கூட அரசியல் கட்சிகள் மற்ற ஆக்டிவிஸ்ட்கள் இதுவரை வெளிப்படையாக இதை பற்றி பேசுவதற்கான காரணம், இதை பற்றி எதிர்க்காததற்கான காரணங்களை நாம் பொறுத்ததான் பார்க்க வேண்டும். ஒரு முறை இந்த டேமேஜ் நடந்துருச்சுன்னா, ஏற்கனவே அந்த டேமேஜ் நடந்துருச்சு, அந்த டேமேஜை இன்னும் ஆழமாக அந்த டேமேஜ் நடக்கக்கூடாது என்று நம்பக்கூடிய நபர்கள் இன்னையிலிருந்து அந்த கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான விஷயம், மும்பையில் எப்படி பணத்தை கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கினார்களோ, இது வந்து பிஜேபி மட்டுமல்ல, அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்கள் வீடை தேடி 3000 ரூபா 5000 ரூபா 10,000 ரூபா நான் கொடுக்குறோம்னு வரும்போது அந்த பணத்தை தூக்கி வீசுவதை விட அந்த நபரை கையும் களவுமாக அதே இடத்துல பிடிச்சி உட்கார வைத்து 100 நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த நபரை அரெஸ்ட் செய்யக்கூடிய வேலையை நீங்க பார்க்கணும். அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை விலை கொடுத்து வாங்க யாராக இருந்தாலுமே இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கு எதிராக மட்டுமல்ல, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகவும் அந்த நபர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி போலீஸ் அதிகாரிகள் அந்த நபர் மீது ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் உங்க கையில இருக்கவே இருக்கு மொபைல் போன், எடுங்க, பதிவிடுங்க. டோன்ட் டேக் எனி ஹார்ஷ் மெத்தட்ஸ். வயலன்ஸ் இருக்கக்கூடாது, போய் அடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. சிம்பிளி கால் போலீஸ், மேக் தம் அரெஸ்ட், தட்ஸ் இட். சார், திஸ் கேன் பி அ சொல்யூஷன் இல்லையா? இல்லை, அதாவது இப்போ நம்ம இப்படி விவாதிச்சுட்டு இருக்கிறதுனாலேயே மக்களுக்கு வந்து அவநம்பிக்கை வரணுங்கிற அவசியம் இல்லை. நிச்சயமா நிச்சயமா. அதாவது நாம வந்து எவ்வளவு பலவீனமான இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம், இன்னும் நாள் இருக்கு. இந்த ஹவு டு டர்ன் த டேபிள், அதாவது பலவீனமானதை பலமாக எப்படி மாற்றுவது என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம பாஜகவை யோசிக்கிற வேற யாருமே இல்லையே. பணம் அவங்க கையில. ஆமா, அந்த லெவல்ல வேற ஒரு அரசியல் கட்சியோட பணம் இருக்குன்னா கிடையாது கிடையாது கிடையாது. இல்ல, நான் சொல்றது அவர்கள் வந்து இன்றைக்கு இதனால வந்து நம்ம வந்து கையை விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறது இல்ல. நிச்சயமாக இன்னும் இருக்கு. அதாவது அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் நம்ம செய்து, நீங்கள் சொன்னது போல அஹிம்சை வெளியில இறங்கி ராவும் பகலும் வேலை செய்து நாம வந்து இந்த பாசிச சக்திகளை, மதச்சார்பான சக்திகளை முறியடிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் நாம் வந்து 24/7 செய்வதற்கு தயாராக இருந்து இந்த க்ஷணம் முதலே வேலை செய்ய வேண்டும். ஏற்கனவே வேலை செய்துகிட்டு இருக்கிற தோழர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவே ஆழமாக பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். பட் வி ஷுட் பி மோர் விஜிலண்ட். எஸ், அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்கள் ரொம்ப விஜிலண்டாக இருக்கக்கூடிய கட்டாயம் இருக்கு. முக்கியமாக February 17 வரை. அதற்கு முன்பு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே கலந்து ஆலோசித்து இதை எப்படி டேக்கிள் செய்யலாம் என்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும். ஏன்னா மும்பையில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. உங்க பேர் ஒரு பூத்ல இருந்து அந்த பேரை பார்த்துட்டு ஓட்டு போட போன மக்கள் இல்லை இந்த பூத்ல இல்லை அந்த பூத்துல, அப்புறம் அந்த பூத்ல போகும்போது இல்லை இல்லை இந்த பூத்துல அந்த பூத்து, சுத்த விட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். உங்க கையில சீட்டு இருக்கு, வாக்கு சீட்டு இருக்கு, நம்பர் இருக்கு, எந்த பூத்ல உங்களுடைய பேர் இருக்கணும் எல்லாமே கையில இருந்த பின்பு கூட அப்போ எல்லாருமே ஓட்டு போட முடியுமான்னு நீங்க பார்த்திருக்கலாம். முடியாம போன கதையை தான் நம்ம மும்பையில பார்த்திருக்கிறோம். ரைட், இன்னைக்கு 1 கோடி மக்களை நீக்கி இருக்கிறார்கள். ஓட்டு போட விடாமல் விரட்டப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. ஒரு பில்டிங்ல 40 ஓட்ஸ் இருந்திருக்கு. அதுல வெறும் 6 பேர் தான் ஓட்டு போட்டிருக்க முடிஞ்சது. மிச்சம் இருக்கக்கூடிய 34 நபர்களுடைய ஓட்டு போயிருச்சு. and they all had numbers, they all had registered லிஸ்ட்ல அவங்களோட பேர் இருந்த பின்பு கூட இது நடந்திருக்கு. இன்னொரு 2 செய்தி இதை ஒட்டி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால சொல்லிடணும்னு நினைக்கிறேன். கேரளால உள்ள சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய பெயர் இல்லை. எஸ், இது வந்து இது என்ன சொல்றது, ஒரு ஆக்ட்ரஸோட பெயர் கிடையாது, ஒரு ஜேர்னலிஸ்டோடைய பேர் இல்லை. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ராஜஸ்தான்ல ஒரு பிஎல்ஓ அவர் வந்து சொல்றாரு, வீடியோ முன்னால சொல்றாரு, அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல உள்ள ஒரு தொகுதியில நான் ஏற்கனவே சரிபார்த்த இஸ்லாமியர்களுடைய பெயரை நீக்க வேண்டும் என்று மேலிருந்து எனக்கு உத்தரவு வருகிறது, நான் தற்கொலைதான் செய்து கொள்ளவே வேண்டிய சூழ்நிலையில் இருக்குன்னு ஒரு பிஎல்ஓ அபிஷியல் சொல்றாரு. இதுதான் இன்றைய நிலைமை. பிஜேபியினர் கால் போட்டு மிரட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவாயிருக்கு. ஆமா, அதுக்கு மேல வேற என்ன நீங்க பாருங்க. ஆனாலும் நாம் வெற்றி பெறுவோம், நம்பிக்கை இழப்பதற்கு ரைட் தேவையில்லை. ரைட், தேங்க்யூ சோ மச். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.
ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.